ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். ரிஷப ராசி பெண்களின் வாழ்க்கையில் எப்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரிஷப ராசி பெண்கள் பொதுவாக பூமாதேவியை போன்று பொறுமையாகவும் சுக்கிரனை போன்று அழகும் ஆளுமை திறமையும் கொண்டவர்கள். இவர்களின் பிறப்பில் முதல் முதுமை காலம் வரை எந்தெந்த காலங்கள் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த காலங்கள் அவர்களுக்கு அதிக நன்மை நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம். நீங்க ரிஷபராசி அல்லது உங்களுக்கு ரிஷபராசி பெண்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ரிஷபராசி பெண்கள் பார்ப்பதற்கு ரொம்பவே மென்மையாக இருந்தாலும் எடுத்த காரியம் முடிக்கும் வரை பின்வாங்காத குணம் கொண்டவர்கள். இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அது வாழ்நாள் வரை ரகசியமாகவே இருக்கும். எளிதில் கோபப்பட மாட்டார்கள், ஆனால் கோபம் வந்தால் இவர்களை கட்டுப்படுத்துவது கடினம். இவர்களோட குழந்தை பருவத்துல ரொம்பவே சமத்து பிள்ளையாகவே இருப்பார்கள். கல்வியில் சுமாராக இருந்தாலும் நடனம், இசை, ஓவியம் போன்ற கலைகளில் சிறு வயதில் இருந்தே ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவர்களின் திருமண வாழ்க்கை தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறத ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்வாங்க. கணவனின் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து தோள் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்ல, ரிஷப ராசி ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மருமகளா போனதுக்கு பிறகு அந்த குடும்பத்துல பொருளாதார நிலை உயரத் தொடங்கும். கணவனுக்காக புகுந்த வீட்டில் பல ஆசைகளை தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள். பிள்ளைகளை மிகவும் ஒழுக்கமாகவும் அதே சமயம் அதிக பாசத்துடனும் வளர்ப்பார்கள். பொதுவாக இவர்களுக்கு திருமணமான 1 முதல் 3 ஆண்டுகளுக்குள் குழந்தை பாக்கியம் அமைய அதிக வாய்ப்புகள் உண்டு. குருவின் பார்வை சாதகமாக இருக்கும் காலங்களில் அழகான புத்திர பாக்கியம் இவர்களுக்கு அமையும். இவர்களது 20 முதல் 26 வயது வரை கல்வி, வேலை அல்லது திருமணத்திற்காக சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் 27, 30, 32 மற்றும் 36 ஆகிய வயதுகளில் மிகப்பெரிய திருப்பு முனையம் ஏற்படும். இந்த வயதுக்கு பிறகுதான் சொந்த வீடு, சொத்து சேர்க்கை மற்றும் தொழிலில் அசுர வளர்ச்சி உண்டாகும். எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் எடுக்கும் தவறான பிடிவாத முடிவுகள் இவர்களது வாழ்க்கையை பாதிக்கலாம். இறங்கி போவது பலவீனம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் பிரம்மாண்ட பொருட்கள், ஆடை மற்றும் ஆபரணங்களில் அதிக செலவு செய்வார்கள். சேமிப்பில் கவனம் தேவை. அவர்களின் பொதுவான உடல் நலத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், தைராய்டு மற்றும் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் அவசியம். ஒரு சில ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளும் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கும். அப்படி தள்ளி போயிருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு மற்றும் 5ஆம் அதிபதி பலவீனம் காரணமாக இருக்கலாம். ரிஷப ராசி பெண்கள் கூடிய விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்க அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சில வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தான கோபாலசாமியர் வழிபாடு மற்றும் கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் வழிபாடு. அவங்க தஞ்சாவூர் திருக்கடைக்காவூரில் இருக்காங்க. அந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வழிபாடு செய்யலாம். மேலும் சஷ்டி விரதம், தொடர்ந்து பெருமாள் வழிபாடு, மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் தொடர்ந்து செய்யும் போது கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.